என்எல்சி முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருப்பதை அன்னை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், எந்த வழக்கில் இந்த விசாரணை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க? நீலகிரி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்தங்களை வழங்கியதில் 442 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சிபிஐயிடம் புகார் அளித்திருந்தார். இந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் சாம்பல் விற்பனை, ஒப்பந்த விதிகளுக்கு மாறாக காலாவதியான டெண்டர்களின் காலத்தை நீட்டித்தது, 73,000 டன் அளவுக்கு செங்கலை சட்டவிரோதமாக அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் என்எல்சி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணை கொண்ட பொழுது புகார்தாரர் தனது புகார் தொடர்பான முழு ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என்றும் விசாரணைக்கு அழைத்தும் ஆஜராகவில்லை என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாமல் நேரடியாக வழக்கு பதிவு செய்ய முடியாது என தெரிவித்த நீதிபதி என்எல்சி உயரதிகாரிகளுக்கு எதிரான புகாருக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மனுதாரருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல சிபிஐ விசாரணைக்கு அழைத்தால் ஆஜராகி ஆதாரங்களை சமர்ப்பித்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சிபிஐக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.